வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, உங்களோட அமெரிக்கன் நெட்மேன் கோடிய பத்தி தான் பார்க்க போறோம். அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டிங்ல சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி வந்து கோடிக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் சாம்பியன் விசஸ் சாம்பியன் அதாவது டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் ரிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் வியூல நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சாரிப்பா அந்த அந்த பேப்பர் வாயில சுத்தமா நுழையவே மாட்டேங்குது. என்ன பேப்பர்ங்கிறதே நான் வாயில சத்தியமா நுழைய மாட்டேங்குது. ஏதோ ஒரு நான் ரிங்னே நான் வச்சுக்கிறேன். அந்த பேப்பரில் வந்து டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது இல்லாமல் போன வாரமே சொன்னானுங்க. அதாவது டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்ச்க்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இதுல நம்மளோட லோகன் பால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்டாரு. அதாவது டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்சா இது எனக்கு வேணாம். அதாவது எனக்கு இந்த மேட்ச் பிடிக்கல. அதாவது என்னோட அட்வொகேட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது WWE தான் வந்து இது மாதிரி நீங்க கோடி கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர, ஒரு சேலஞ்சரா நான் சூஸ் பண்ணவே இல்ல. இது வந்து WWE தான் எடுத்த முடிவே தவிர நான் எடுக்கவே இல்ல. இது மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வொகேட் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இந்த மேட்ச்ல டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் வேணாம். கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் நடக்க போறது கிடையாது. வெறும் நார்மலான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் லோகன் பால் விசஸ் கோடி மேட்ச் நடக்க போகுது. இது எதுக்காக WWE லாஸ்ட் நிமிஷத்துல இப்படி கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய கோடி வந்து சாம்பியனா இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தெரியும் தான். ஏன்னா இப்ப இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில நம்மளுடைய கோடிக்கான சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லவே இல்ல. ஏன்னா இந்த லெஜண்ட்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய கோடியை சாம்பியன் ஆனதே நம்ம ஃபேன்ஸ் மத்தியில ஏத்துக்க முடியல, ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லெஜண்ட்ல நம்மளுடைய லோகன் பால்ட்ட இருக்க அந்த யுஎஸ் சாம்பியனை கொண்டுட்டு வந்து நம்மளுடைய கோடி கிட்ட கொடுத்தாலும் அந்த எடுபடுமான்னு கேட்டா சுத்தமா எடுபடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால WWE கடைசி நிமிஷத்துல சுத்தமா மாத்திட்டாங்க. அந்த பிளானே ஒட்டு மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம நார்மலா இருக்க மாதிரி கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரில் வந்து நம்மளுடைய ரோமன் அதாவது நம்மளுடைய கோடி கிட்ட வந்து லோகன் பால் வைக்கலாம். அதாவது கோடி வச்சிருக்க அந்த சாம்பியன்ஷிப்பை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE கடைசி நிமிஷத்துல கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்த மேட்ச் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது உண்மையிலுமே WWE பண்ணது நல்ல விஷயம் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய கோடி சாம்பியன் ஆனது இன்னும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுல வந்து 2 சாம்பியன் வச்சிருந்தாங்க அப்படின்னா சுத்தமா ஏத்துக்கவே மாட்டாங்க. சுத்தமா அப்புறம் பூ தான் காட்டுவாங்க. அதனால WWE பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அது இதை சொல்லலாம் கண்டிப்பா. இதை வந்து WWE வந்து ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. அப்பயே நம்மளுடைய WWE கொஞ்சம் சிந்திச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வரதுக்கு காரணமே கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இருந்த அளவுக்கு நம்மளுடைய கோடி வந்து அவர் இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா வைக்கவே முடியாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு 100% வந்து சாம்பியனா இருந்ததை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய கோடியை வந்து ஒரு 20% தான் ஏத்துவாங்க தவிர மிச்சம் 80% வந்து நம்மளுடைய கோடியை வந்து சாம்பியனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. நாங்கள் ரோமன் ரெயின்ஸ் அளவுக்குலாம் நம்ம கோடியை வச்சுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனால் ஃபேன்ஸ் ஏன்னா இப்போ வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் வியூல நடக்க போகுது. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு தரமான மேட்ச் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கோடி வந்து எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தருவார் அப்படின்னு தெரியல. ஆனால் கோடியை விட நம்மளுடைய லோகன் பால் வந்து பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க, இதை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா லோகன் பால் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூடயே ஈடு கொடுத்து ஃபைட் பண்ணவர். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கான ஹிப்னஸ் இருக்குன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் இதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ரெசல்மேனியா 41ல ஜான் சீனா விசஸ் ராக் மேட்சை WWE நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவில் இருக்காங்களாம். அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜான் சீனா விசஸ் ராக் மேட்சை திரும்பி ஒன் டைம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. அதாவது நமக்கே தெரியும். அதாவது ரெசல்மேனியா 29, 30ல நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் எப்படி ஒரு ஃபியூடு போச்சு, அவங்களுக்கான மேட்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்மளுடைய WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசல்மேனியா 41ல ராக் விசஸ் ஜான் சீனா மேட்சை நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஜான் சீனா அதாவது ராக்கு, ரோமன், கோடி இவங்க 3 பேர்த்துக்குமே 2 மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஜான் சீனா விசஸ் ராக் மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் கூட ரெசல்மேனியா 41ல இருக்கும். அதாவது நம்மளுடைய ரோமனுக்கும் 2 மேட்ச் இருந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி நம்மளுடைய நம்ம ராக்குக்கு 2 மேட்ச் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறது என்னன்னா ரெசல்மேனியா 41ல ராக் விசஸ் ஜான் சீனா மேட்சை நீங்கள் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்களாம். அதுக்கான ஒரு நடவடிக்கைகளை நம்மளுடைய WWE எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு நல்ல முடிவை தருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரெசல்மேனியா 41ல ராக் விசஸ் ஜான் சீனா மேட்ச் ஒன் ஒன் மோர் டைம் நடக்க போகுது. இதை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க இந்த மேட்சுக்காக அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. ரோமன் ரெயின்ஸை பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அதாவது ரோமன் ரெயின்ஸை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் என்ன ஒரு குழப்பம்னா அதாவது ரோமன் ரெயின்ஸ் திரும்பி வரப்போ ஃபேஸாக வராரா இல்லை ஹீலாக வராரா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு ரிட்டர்ன் வர்றப்ப ஃபேஸாகவும் வரல, ஹீலாகவும் வரல.
என்ன ப்ரோ சொல்ற அப்புட்ன்னா, அதாவது நல்லவனாவும் வரல, கெட்டவனாவும் வரலன்னா, அப்படி எப்படி தான் ப்ரோ வராரு அப்புட்ன்னா, 2ம் கலந்த கலவையா தான் வராரு ப்ரோ. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹீலா இருந்தாரு. இப்ப திரும்பி ஃபேஸா வந்தா ஃபேன்ஸ்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது திடீர்னு வந்து வந்தோனே நான் ஃபேஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 4 வருஷமா எவ்வளோ பெரிய வில்லனா இருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திடீர்னு ஃபேஸா மாத்துனா ஃபேன்ஸ்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. போடா என்னடா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஆயிரும் அவங்கிறக்காக, இப்போ வந்து நம்முடைய டபிள்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ வந்து ஹீலாவும் இல்லாம, ஃபேஸாவும் இல்லாம 2ம் கலந்து வர மாரி பண்ணியிருக்காங்க. அது எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு கேட்டா, சத்தியமா அது சாத்தியம் தான். அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ பிளட் லைன்ல இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த அந்த ஃபைட்டு அதாவது அவருக்குன்னு ஒரு ஒரு பிரச்சனை வரப்ப மட்டும் தான் அதாவது அவர் வந்து கோவப்படுறாரு. அது இல்லாம எல்லா விஷயமும் பண்றாரு. அதாவது கோவப்படுறது, சத்தம் போடுறது, அடிக்கிறது அப்படிங்கிற மாரி பண்றாரு. அதாவது நார்மல் டைம்ல வந்து ஒரு ஃபேஸான ஒரு ரெஸ்லர் எப்படி இருப்பாங்களோ, அது மாரி தானே இருக்கிறாரு. அதே மாரி தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாராம். அதாவது அவரோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது தான் அவர் வந்து ஹீலா மாறுவாராம். மத்தபடி வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ண போறாராம். அதாவது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூ ரிட்டர்ன் வர்றப்ப, அவருக்கு ஏத்தாப்புல அவரோட ஸ்டோரி லைன மாத்தி அமைச்சுக்கலாம். அதுக்கான ஒரு முழு ஃப்ரீடமையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தரப்போறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நம்முடைய பண்ண போறாங்க. அதாவது அவரோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அவர எப்படி வேணுமானாலும் மாத்திக்குவாரு. அதாவது ஹீலா இருக்கணும் அப்படின்னா ஹீலா இருப்பாரு. அதே ஃபேஸா இருக்குன்னா ஃபேஸா இருப்பாரு. அதுக்கான ஒரு முழு அதிகாரத்தையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட குடுத்துட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போ ஃபேஸாவும் இல்லாம, ஹீலாவும் இல்லாம 2ம் கலந்து தான் வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அவர் எப்படி வேணுமானாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நம்மளுடைய முழு அதிகாரத்தையும் குடுத்துட்டாங்க. நீங்க நெனைக்கிற மாரி ஃபேஸாவும் வராம, ஹீலாவும் வராம தான் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் அப்படியே தான் வராரு. அதாவது அவரோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்பாரு தான் மாறிக்கிறாரு. அதாவது அவரோட தம்பிகள் அண்ணன் ஜிம்மி உசோ மேல கைய வச்சாரு அப்புட்ன்னா, நம்மளுடைய தலைவன் வந்து ஹீலா மாறிருவாரு. மத்தபடி இருக்கிறப்ப நம்முடைய தலைவன் ஃபேஸா தான் இருப்பாரு. அது மாரி கேரக்டர் தான் நம்முடைய நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் பண்ண போறாரு. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. அப்படியே நம்மளோட ரோமன் ரெய்னான பத்தி அப்டேட் சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க நண்பா.